ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு நாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளே மசாலா ரெடி பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மட்டன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 வரமிளகாய், பட்டை கொஞ்சம், 4-5 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியே குறைச்சே சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம். வரமல்லி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வருங்க. மல்லியோட கலரும் மாறக்கூடாது, ஆனால் மல்லியும் நல்லா வறுபட்டு இருக்கணும். இப்போ அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மசாலா பொடி நம்ம அரைக்கும் போது வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வறுபட்டுடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 40 சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு பல் ஒரு 10 சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூடவே தக்காளி வந்து ரொம்ப வதங்குங்க, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். மசாலா பொருளாக ஆறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தண்ணி கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச மசாலா பொருள் எல்லாமே நல்லா ஆறி வடிந்துருச்சுங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்லி மிளகாய் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு அரைச்சோம் அப்படின்னோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மல்லி அரைக்கிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அது கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம செய்யும்போது நல்லா திக்னஸாக இருக்கும் குழம்பு, அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. கொஞ்சம் கூட தருதுன்னு கூட நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க. அடுத்ததான் நம்ம கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம், கடைசியாக நம்ம வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்ச கறியை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. நான் ஒரு 4 விசில் தான் விட்டேன். நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. இப்போ வேக வச்ச கறி அது கூட சேர்த்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே இதில் சேர்த்துருங்க. கறி சேர்த்துக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நல்லாவே கொதிச்சிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி அளந்து ஊற்றுங்க. குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கிங்க. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கறியை வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். கறி ஆல்ரெடி வெந்துடுச்சு, இருந்தாலும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளித்து 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். நல்லா ஹெல்த்தியான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு மசாலா பொருளும் நம்ம கடையில் வாங்கின பொருள் சேர்க்கல, நம்மளே ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.